ஷேர் டு ஷர்ட்டுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அனலைஸ் சீரிஸில் நம்ம சார்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முந்தைய வீடியோவில் நம்ம லைன் சார்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் நம்மளுடைய பழைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார் சார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பார் சார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிற 4 வகையான ப்ரைஸுகளை கொண்டு ட்ரா பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பார் சார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸோ இது மாதிரி ஒரு பார் மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு லைன் மார்க் இருக்கும். ஓகேங்களா? இந்த லைன் மார்க் வந்து ஓப்பன் ப்ரைஸ் ஆகவும், அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு லைன் மார்க் இருக்கும். ஸோ இந்த லைன் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸ் ஆகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பாரில் இது வந்து ஹை ப்ரைஸ் ஆகவும், ஸோ கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரைஸ் ஆகவும் கருதப்படுது. ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெஃப்ட் சைட் பாரை விட ரைட் சைட் பார் மேலே இருந்தால் ஸோ அது வந்து புல்லிஷ் பார் ஆகவும், அதே மாதிரி லெஃப்ட் சைட் பாரை விட ரைட் சைட் பார் வந்து கீழே இருந்தால் அது வந்து பேரிஷ் பார் ஆகவும் கருதப்படுது. ஸோ அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார் சார்ட்டில் இந்த ஹை மைனஸ் இந்த லோ போட்டிங்க அப்படின்னா ஸோ இதான் வந்து அதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வெலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த பார் சார்ட்டில் இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இடையான டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து, அதாவது அந்த பாரனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த புல்லிஷ் பார் எடுத்துக்கலாம். ஸோ புல்லிஷ் பார் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைட் மார்க்கை விட ரைட் சைட் மார்க் வந்து மேலே ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ் பாராக கருதப்படுது. ஸோ இந்த புல்லிஷ் பாரில் இந்த ஓப்பன் இருக்குங்க இல்லையா, லெஃப்ட் சைட் பார் வந்து ஓப்பன் ஆகும், ரைட் சைட் பார் வந்து க்ளோஸ் ஆகும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இடையான ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்தால் அங்கே வந்து பையரோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் பார் அப்படிங்கிறது என்னென்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லைன் மார்க்கை விட ரைட் சைடு ஓப்பன் ஆகக்கூடிய லைன் மார்க் வந்து கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து பேரிஷ் பாராக கருதப்படுது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லைன் மார்க் வந்து ஓப்பன் ப்ரைஸ் ஆகும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய லைன் மார்க் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் ஆகும் கருதப்படுது. ஸோ இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இடையான ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்தால் ஸோ இங்கே செல்லரோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கருதப்படுது. இப்போ நம்ம இந்த பார் சார்ட் வந்து சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார் சார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி தான் பிளாட் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ புல்லிஷ் பார் வந்து க்ரீன் கலராகவும் பேரிஷ் பார் வந்து ரெட் கலராகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பார் சார்ட்டை வந்து நமக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போது டே சார்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த டே சார்ட்டில் பார் சார்ட் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாரை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 26ஆம் தேதிக்கான பார், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 27, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 28. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கான ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த 4 வேல்யூவும் வச்சுட்டு இது வந்து இந்த சார்ட்டை வந்து ட்ரா பண்ணிட்டு வரும். ஸோ இது வந்து டே சார்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் இந்த சார்ட்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 1 ஹவர் சார்ட் போட்டுக்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பாரும் 1 ஹவருக்கான டேட்டாவை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இந்த 1 ஹவர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3:30க்கு வந்து ஒரு பார் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:30க்கு ஒரு பார் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு 1 ஹவருக்கும் ஆன ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் ப்ரைஸை வச்சுட்டு இந்த பார் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 ஹவர். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த பார் சார்ட்டை வந்து நம்மளால் பிளாட் பண்ணிக்க முடியும். 1 மினிட் ஆகட்டும், 5 மினிட் ஆகட்டும், 10 மினிட் ஆகட்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி, மந்த்லி. ஸோ இது மாதிரி நமக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேமில் வந்து இந்த பார் சார்ட்டை வந்து நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார் சார்ட்டை பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் மூலம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் எல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2aztec@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ். இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.